வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னா கொள்ளு இட்லி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மேலே தேடி வரும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. இந்த 1 கப்பு கொள்ளை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் தூசி இருக்கும், கல் இருக்கும். நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் புளிக்க வைக்கவே தேவையில்லை. இதில் அரிசி உளுந்து எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்களா நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணியை வடிச்சிட்டு நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். முதல்ல வெறும்னே மசியட்டுங்க. கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிடாமல் தண்ணியை தெளித்து ஊற்றுங்க. நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி மாவை தெளித்து அரைச்சிக்கோங்க. இது உளுந்து மாதிரி நல்லா பொங்கி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு. நான் ஒரு அரை மணி நேரம் போல் அரைச்சிருக்கேன். உளுந்த வடை மாவு மாதிரி கெட்டியாக இருக்கும். பந்து மாதிரி சுருண்டு வருங்க. இதில் நான் மாவு வலிச்சதை 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது நல்ல பஞ்சு போல் வருங்க இந்த இட்லி. இது ஊற வைக்க தேவையில்லை. அப்படியே நம்ம இட்லியாக ஊற்றிடலாம். நார்மல் இட்லி மாவெல்லாம் புளிக்க விடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி புளிக்க தேவையில்லை. உடனே நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். இது இட்லி மாவு மாதிரி ஃப்ரீயாக இருக்காது. அந்த வடை மாவு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். இப்போது இட்லி தட்டில் நான் எண்ணெய், எல்லா இட்லி தட்டுலேயும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சப்பையாக வரும். அதனால நிறைய 2 கரண்டி கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இட்லி ரெடி. அது வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்கள். ஸ்பூன் க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னா இட்லி ரெடி. பஞ்சு போல் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்கும். சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு சூப்பு, கொள்ளு ரசம்னு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லியாக சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் நார் சத்து நிறைய இருக்குது. அதனால நம்ம வெயிட்டை கடகடன்னு குறைக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.